بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحابه أجمعين. فقد قال الله تعالى في القرآن العظيم: وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى. فقد قال رسول الله صلى الله عليه وسلم: صوموا يوم عاشوراء وخالفوا فيه اليهود، صوموا قبله يوما أو بعده يوما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். வான் வையம் புகழ் அனைத்தும் ஏக வல்லோனாகிய வல்லோன் அல்லாஹு தஆலா ஒருவன் மீது மட்டுமே என்றென்றும் உரித்தாகட்டுமாக. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும் அன்னாரின் வழிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், அவுலியாக்கள், உலகத்தில் பிறந்த மோமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய தினம் மிகவும் புனிதமான தினம். அதாவது முஹர்ரம் மாதத்தின் ஆஷூரா தினம் என்று ஒரு தினம் இருக்கிறது. அந்த தினத்தில் தான் நாம் இப்போது வீற்றிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இந்த வருடத்தில் ஆஷூரா தினத்தை நமக்கு இன்னும் கூடுதலாக வெள்ளிக்கிழமையில் தந்திருப்பது இன்னும் கூடுதலான மகிழ்ச்சி. வெள்ளிக்கிழமை என்பது ஒரு மகிழ்ச்சி, அதோடு சேர்த்து ஆஷூராவை வந்திருப்பதும் இரட்டிப்பான மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆஷூரா தினம் என்பது நிறைய பாடங்களை இந்த சமூகத்திற்கு வருடந்தோறும் கற்றுத் தருகிறது. ஆஷூரா தினம் என்றால் சுருங்க சொன்னால் பல நபிமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை தந்த நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய எதிரி ஃபிரௌனிடத்திலிருந்து வெற்றி பெற்ற நாள், விடுதலை பெற்ற நாள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீண்டும் இரண்டாவது வாழ்வை தந்த நாள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கப்பட்ட நாள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தன் மக்களுக்காக துஆ செய்வதற்கு தேர்ந்தெடுத்த நாள். இப்படியாக வரலாறு நெடுக நபிமார்களோடு இந்த ஆஷூரா தினம் ஒன்றித்தே பயணிக்கிறது என்று பார்க்கலாம். இந்த எல்லா நபிமார்களும் வைத்த நோன்பு என்று பார்த்தால் இந்த ஆஷூரா தினத்தில் வைத்த நோன்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும், பெரும்பாலான நபிமார்கள் நன்றியின் வெளிப்பாடாக, சந்தோஷத்தின் வெளிப்பாடாக அல்லாஹ்விற்காக நோன்பு வைத்தார்கள் என்றால் அது ஆஷூரா தினமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த ஆஷூரா தினத்தில் நோன்பு வைத்திருக்கிறார்கள், சமூகத்தை நோன்பு இருப்பதற்கு ஏவி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ் நூல்கள் நிறைய நமக்கு பேசுகிறது. இதோடு சேர்த்து நபி அவர்கள் சொன்னார்கள், ஆஷூரா தினத்தில் நோன்போடு சேர்த்து இதிலே யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்பதாக ஒரு வார்த்தை. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் இப்படி பதிவு செய்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பேசினாலும் ஒரு சாதாரண பாமரனை போல் பேசுவதில்லை. எந்த பேச்ச பேசினாலும் அவர்கள் தன்னுடைய மன இச்சைக்கு கட்டுப்பட்டவராக அவர்கள் பேசியதே கிடையாது. வமா யன்திகு அனில் ஹவா. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் மனம் போன போக்கில் எதையும் பேச மாட்டார்கள்.
இன் ஹுவ இல்லா வஹ்யுன் யூஹா. அவர் பேசுவது அனைத்தும் இறைவன் புறத்தில் இருந்தும் வஹி என்பதற்கு உட்பட்டதாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வே சான்று பகர்கிறான். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆஷூரா தினம் குறித்து ஒரு செய்தியை நமக்கு ஆழமாக பதிவு செய்கிறார்கள். சூமு யௌம ஆஷூரா, ஆஷூரா தினத்திலே நீங்கள் எல்லாம் நோன்பை கடைபிடியுங்கள். வகாலிஃபு ஃபீஹில் யஹூத், அந்த நோன்பு விஷயத்தில் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்னத் அஹ்மதிலே நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீசுகளை சுண்டி பார்த்து பதிவு செய்யும் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஜாதுல் முஆதிலே இந்த நபி மொழியை பதிவு செய்திருக்கிறார்கள். அடுத்து நபி அவர்கள் சொல்வார்கள், சூமு கப்லஹு யௌமன், ஆஷூரா தினத்துக்கு முந்தின தினம் 9வது நாளும் சேர்த்து நோன்பு வையுங்க. அவ் பஅதஹு யௌமன், அல்லது ஆஷூரா தினத்திற்கு அடுத்து வரக்கூடிய அதாவது 11வது நாளும் நோன்பு வையுங்க. 9, 10 நோன்பு வையுங்க, அல்லது 10, 11 நோன்பு வையுங்க. காரணம் என்னன்னு கேட்டா, யூதர்கள் 10வது நாள் மட்டும் நோன்பு வைக்கிறார்கள். அதில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அவர்களை நாம் தொடர்வதை போல இது தெரிகிறது. அவர்களை தொடர்வது நோக்கம் அல்ல, அவர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் ஆஷூரா தினத்தில். அதனால்தான் உலகம் முழுக்க ஆஷூரா தினத்தில் ஒரு நோன்பு முஸ்லிம்கள் வைக்க மாட்டார்கள். ஒரு நோன்பு முஸ்லிம்கள் வைக்க மாட்டார்கள். வைத்தால் 10, 11 வைப்பார்கள், அல்லது 11, 9, 10 நோன்பு வைப்பார்கள். ஒற்றை நோன்பாக எத்தனையோ நோன்பு வைத்திருக்கிறோம். அரபாவுடைய ஒரு நோன்பு வைக்கிறோம், அதே போல இன்ன பிற நேரங்கள்ல ஒரு நோன்பு வைக்கிறோம். ஆனா ஆஷூரா தினத்துல ஒரு நோன்பு வைக்காத 2ஆ வையின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே. காரணம், யூதர்களுக்கு மாற்றம் செய்ய வேண்டும் என்பதற்காக. புகாரியில் இப்படி ஒரு நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமில் நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி வருடம், இறுதி முஹர்ரம் மாதம் வருகிறது. அடுத்த முஹர்ரத்தை அவங்க பார்க்க போறது இல்ல, அந்த மௌத்தா போகிற அந்த முஹர்ரம் மாதம் வந்தது. முஹர்ரம் மாதம் வந்த உடனே, எப்ப ஆஷூரா வந்துருச்சுப்பா, எல்லாரும் நோன்பு வைங்கப்பா அப்படின்னு ஒரு அறிக்கை விட்டாங்க. நோன்பு வச்சுக்கிட்டு சொன்னாங்க, நோன்பு வச்சுக்கிட்டு நோன்பு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சில தோழர்கள் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், இன்னஹு யௌமுன், இன்னஹு யௌமுன் துஅல்லிமுல் யஹூத வன் நஸாரா, யூத நசாராக்கள் இந்த தினத்தை கண்ணியப்படுத்துகிறார்கள், நீங்களும் நோன்பு வைத்து கண்ணியப்படுத்த சொல்லுகிறீர்கள். அப்படி என்றால் யூத நசராக்கள் இதை நாம் ஒப்பாகிவிட மாட்டோமா? யூத நசாராக்கள் எதையெல்லாம் சிறப்பு என்று சொல்வார்களோ நாமும் அதை சிறப்பு என்றால் அவர்கள் வழி நாம் பின்பற்றியதாக ஆகிவிடாதா அப்படின்னு சொன்ன போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபைதா கானல் ஆமுல் முக்பிலு, எதிர்வரும் வருடம் நான் இருந்தால், இன்ஷா அல்லாஹ் நான் உயிரோடு இருப்பேனையானால், சும்னல் யௌம தாசி, நான் 9வது நாளும் நோன்பு வைத்து அவர்களுக்கு மாற்றம் செய்வேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். ஆனால் அடுத்த வருடம் மரணம் அடைந்து விட்டார்கள். இந்த செய்தி நமக்கு என்ன சொல்ல வருதுன்னு கேட்டா, ஆஷூரா தினத்துக்கு நிறைய சிறப்பு இருக்குங்க. நோன்பு வைக்கணும், தன் குடும்பத்தார்களுக்காக நிறைய செலவு செய்ய, நிறைய அப்படின்னா மார்க்கத்துக்கு உட்பட்ட அளவுக்கு பரக்கத்தா கை நிறைய செலவு செய்யணும். தன் மனைவிக்கு, பிள்ளைக்கு, அண்ணனுக்கு, தம்பிக்கு, மாமானுக்கு, மச்சானுக்கு, தாய் தாப்பனுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, எல்லாத்துக்கும் தன் குடும்பத்தார்களுக்கு பரக்கத்தா எடுத்து கொடுக்கணும், கை நிறைய அள்ளி தரணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஆஷூரா தினத்திலே கடைபிடிக்கப்பட வேண்டியது சந்தோஷத்தோடு இருக்கணும், மகிழ்ச்சியோடு இருக்கணும். இது எல்லாம் சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள் சொன்னாங்கன்னா நாம் கவனிக்க வேண்டியதே அங்கேதான் இருக்கிறது. நோன்புல மட்டும் இல்ல, வாழ்நாள் முழுக்க யூத நசாராக்களுக்கு, முஷ்ரிக்கீன்களுக்கு, இணை வைப்பார்களுக்கு எதிராக நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க அப்படித்தான் இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுக்க அந்த நிகழ்வு நிறைய பார்க்க முடிகிறது. குறிப்பா இந்த ஹிஜ்ரி ஆண்டு இருக்கா இல்லையா, கிபி, கிமுன்னு வச்சிருக்கிறோம், தமிழ் புத்தாண்டுன்னு வச்சிருக்கிறோம், ஆங்கில புத்தாண்டுன்னு வச்சிருக்கிறோம், தெலுங்கு புத்தாண்டுன்னு வச்சிருக்கிறோம். இப்படி ஒவ்வொரு இடத்துல அவங்கவுங்களுடைய பூமியில அவங்கவுங்க புத்தாண்டு வச்சிருக்கிறாங்க.
முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு புத்தாண்டு ஹிஜ்ரி இல்லையா? இந்த முஹர்ரம் மாசம் இந்த ஹிஜ்ரி எப்படி நாம கணக்கெடுக்கிறோம்னு பார்த்தா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரி கணக்கெடுப்பை பார்க்கும் பொழுது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல கடிதம் எழுதுறாங்க தன்னுடைய கவர்னர்களுக்கு, மாதத்தை மட்டும் குறிப்பிட்டு கடிதம் எழுதுறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு ஒரு தேசத்துடைய கவர்னர், அவர் சொல்றாரு, ஜனாதிபதி அவர்களே, மாதத்தை குறிப்பிடுறீங்களே, வருஷத்தை குறிப்பிடலையே, எந்த வருஷம்? நமக்குன்னு ஒரு வருஷம் இல்லை, முஸ்லிம்களுக்கு ஒரு வருஷம் கிடையாது. பாரசீகர்களுக்கு, ரோமர்களுக்கு, இவங்களுக்கு எல்லாம் வருஷம் இருக்கு, நமக்கு இல்லையே, அப்படி ஒண்ணு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொன்ன பொழுதுதான் சஹாபாக்களை எல்லாம் ஒன்னா கூட்டி உட்கார வச்சு, நமக்கெல்லாம் ஒரு வருஷத்தை ரெடி பண்ணணும்பா, நீங்க உங்க ஆலோசனையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, பாரசீகர்கள், அதாவது இன்றைய ஈரானியர்கள், அன்னைக்கு அவர்கள் எல்லாம் இறை மறுப்பாளர்களாக இருந்த காலம், பாரசீகர்கள் தன் அரசன் இறந்து போனால் அந்த தினத்தை வருடத்தின் தினமாக கடைபிடிப்பார்கள். அப்படி கடைபிடிக்கலாமான்னு கேட்டாங்க. இது பாரசீகர்கள் பழக்கம், வேணாம் ஒதுக்கு அப்படின்ட்டாங்க. அடுத்து சொன்னாங்க, ரோமர்கள் அதாவது கிறிஸ்தவர்கள் பிறப்பின் அடிப்படையில் வருடத்தை கணக்கிடுகிறார்கள், ஈசா பிறந்ததை வைத்து கணக்கிடுகிறார்கள், நாம் அப்படி கணக்கிடலாமா? வேணாம் அப்படின்ட்டாங்க. இறுதியா ஒரு முடிவுக்கு வர்றது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனா பயணம் பட்டார்களா இல்லையா, அன்றைய தினத்திலிருந்து கணக்கெடுப்போமா அப்படின்னு சொன்னோன்னு அததான் சரின்னு ஒப்புக்கொண்டாங்க. அதனாலதான் ஹிஜ்ரி நாம இன்னைக்கு சொல்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தது பெருசா தெரிகிறது இல்ல, எந்த வருஷம்னு பெரும்பாலான பொதுமக்களுக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. ஆனா ஹிஜ்ரி எல்லாத்துக்கும் தெரியுது. ஹிஜ்ரி ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்த ஆண்டிலிருந்து நாம் கணக்கெடுக்கிறோம் ஹிஜ்ரி. அதாவது யூதர்கள் நசாராக்களை எந்த வகையிலும் கடைபிடிக்க கூடாது என்பதாக உமர்களுடைய தாட்டு இருந்ததுனாலதான் நமக்குன்னு ஹிஜ்ரின்னு ஒரு ஆண்டு நமக்கு கணக்கெடுக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாள் முழுக்க யூத நசாராக்கள், அதாவது முஷ்ரிக்கீன்களுக்கு, பிற சகோதர சமயத்தவர்களுக்கு சில வகைகளில் மாற்றம் செய்யுங்கள் என்றே சொல்லி தருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய பழக்கம் என்னன்னு கேட்டா, ஜனாசா யாரேனும் மௌத்தாயிட்டா ரசூலுல்லாஹ் போவாங்க, அந்த ஜனாசா வரைக்கும், கபுரிஸ்தான் வரைக்கும் போவாங்க. முஸ்லிம்கள் மௌத்தான கபுரிஸ்தான் வரைக்கும் போவாங்க. போய் சும்மா உட்கார்ந்துட மாட்டாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, கொண்டுட்டு போற மையத்தை தொலை வச்சு கபருக்குள்ள இறக்குன பிறகுதான் ரசூலுல்லாஹ் கீழே உட்காருவாங்க. அது வரைக்கும் நின்றுகிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு பழக்கம் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்துச்சு, நீண்ட காலம் அப்படிதான் இருந்துச்சு. அப்போ ஒரு கிறிஸ்துவரு, அதாவது ஒரு யூதர் வந்தார், ஒரு யூத அறிஞர் வந்து சொல்றாரு, முஹம்மத், நாங்களும் இப்படிதான் கடைபிடிக்கிறோம், மையத்தை தூக்கிட்டு வந்து அடக்கத்து கபருக்குள்ள குழிக்குள்ள வச்ச பிறகுதான் நாங்கெல்லாம் உட்காருவோம் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ்க்கு சுருக்குன்னு பட்டுச்சு. ஓ, இது உங்க பழக்கமா? நான் யதார்த்தமா இதை கடைபிடிச்சுக்கிட்டு இருந்தேன், இது உங்க பழக்கமா? சரி அப்படின்ட்டு அடுத்த ஜனாசா வந்துச்சுல, கபருக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் கபருக்குள்ள வைக்கிறதுக்கு முன்னாடியே உட்கார்ந்துட்டாங்க. உட்கார்ந்துட்டு சொன்னாங்க, இஜ்லிசு, எல்லாம் உட்காருங்கப்பா அப்படின்ட்டாங்க. எல்லாம் உட்காருங்க, அந்த யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். அவங்க கபருக்குள்ள வச்ச பிறகுதான் உட்காருவாங்க. அன்னைக்கு ஒருத்தர் யூத அறிஞர் சொன்னாரு, இன்னைக்கு மாமா அவங்கள மாதிரி ஃபாலோ பண்ணிடக்கூடாது, அவன் நாளைக்கு காலப்போக்கில முகம்மது என்னை காப்பி அடிச்சாருன்னு சொல்லிடுவான். அதனால நமக்குன்னு ஒரு தனித்துவமான வழிமுறை இருக்கிறது, அவனை இவனை காப்பி அடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. அல்லாஹ் சொல்றா, நாம கடைபிடிக்கிறோம், அல்லாஹ் வழிகாட்டுறா, நாம கடைபிடிக்கிறோம். அதுக்காக யூத நசாராக்கள் காலத்தால் முன் சென்றவர்களை கடைபிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்ட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அபூதாவுது, திர்மிதி, இப்னு மாஜா எல்லா நூல்லையும் இந்த ஹதீஸ் தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல இந்த சனி ஞாயிறு நிறைய நோன்பு வைப்பாங்க. உம்மு சல்மா அம்மா தான் சொல்றாங்க இந்த நபி மொழியை. நசாயில நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு ஹுஸைமாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, புலூகுல் மராமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு சல்மா அம்மா சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு மனைவி, ரசூலுல்லாஹ் தன்னுடைய நோன்பு பெரும்பாலும் சனி ஞாயிறு இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது போய் காரணம் கேட்டாங்க, அது என்ன சனி ஞாயிறு மட்டும் கரெக்டா நோன்பு வைக்கிறீங்களே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இன்னஹுமா யௌம ஈதில் லில் முஷ்ரிக்கீன், முஷ்ரிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வை மறுப்பவர்கள்
இந்த சனி ஞாயிற பண்டிகை நாளாக நினைத்து கொண்டாடுகிறார்கள். பண்டிகை நாளாக நினைத்து கொண்டாடுகிறார்கள். அப்படி இருக்கிறனால அதாவது ரசூலா சொல்றாங்க, ஆனா உரிது அல் உகாலிஃபஹு, நான் அவர்களுக்கு மாற்றம் செய்ய நினைக்கிறேன். பண்டிகைனா நோன்பு வைக்க கூடாது, நல்லா சாப்பிடணும், நல்லா ரெஸ்ட் எடுக்கணும், நல்லா தூங்கணும், அப்படிதானே? ரசூல்லாவும் அப்படிதான் சொல்றாங்க. நல்லா சாப்பிடு பண்டிகை அன்னைக்குன்னு சொல்றாங்க, நோன்பு வைக்காதுன்னு சொல்றாங்க இல்லையா? அந்த மக்களுக்கு, இறை வைப்பாளர்களுக்கு சனி ஞாயிறு நோன்பாக நோன்பு இல்லாமல் பண்டிகையாக இருப்பதால் நான் நோன்பாக கடைபிடிக்கிறேன். அவங்களுக்கு பண்டிகை, எனக்கு பண்டிகை இல்லை, அது சாதாரண நாள் அப்படின்னு ரசூல்லா சொல்ல வர்றாங்க. அப்படின்னா ஒரு நோக்குள்ள ஒரு சனி ஞாயிறுல கூட அவங்க பிற மக்களுக்கு நாம் ஒப்பாகிவிடக் கூடாது என்பதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறாங்களே. மீசதாடி வைக்கிறதுல கூட ஈதோ நசாராக்கள் பழக்கம் இருக்குன்னு ரசூல்லா சொல்றாங்க. அதுல கூட எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதாவது அன்றைக்கு இருந்த யூதர்கள் மீசைய நல்ல பருமனா வைப்பாங்களாம், நல்லா பெருசா வைப்பாங்களாம். இன்னைக்கு கூட சில பேர் சொல்றாங்களா இல்லையா, மீசதான் பெரிய ஆண்மை அப்படின்ட்டு. கிடையவே கிடையாது. ஆண்மையின் அடையாளம் தாடி தான், மீச கிடையாது. பெரிய மீச, அது இன்னைக்கு வகை வகையா மீச வைக்கிறான் நம்மாளு. அதுக்கு தனித்தனி பேரு வைக்கிறான். ஹிட்லர் மீசேங்கிறான், கரடி மீசேங்கிறான், நரி மீசேங்கிறான், என்னென்னமோ பட பேரை சொல்லி, நடிகர்கள் பேரை சொல்லி மீசையெல்லாம் அதாவது நம்ம சுவருக்கு பெயிண்ட் அடிக்கிற அந்த பிரஸ் மாதிரி வச்சிருக்கிறான். மீசையெல்லாம் பட்டா பட்டாவா வைக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, காலிஃபுல் முஷ்ரிக்கீன, இணை வைப்பாளர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், உங்கள் தாடியை வளர விடுங்கள். எப்படி முஸ்லிம்கள் அடையாளம் எப்படி இருக்கணும்? தாடியை வளர விடுங்கள். மீசையை அவ்வப்போது கத்தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா. இன்னைக்கு நாம அந்த முஷ்ரிக்கீன்கள் பழக்கத்தை தான் பெரும்பாலும் கடைபிடிக்கிறோம். அன்னைக்கு முஷ்ரிக்கீன்கள் எப்படி இருப்பாங்க? தாடிய வலிச்சு விட்டுட்டு மீசைய கடா மீசையா பெரிய மீசையா வைப்பாங்க. இன்னைக்கு முஸ்லிம்கள்ல பல பேர் தாடிய பல 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 பலன்னு ஷேவ் பண்ணி மீசைய பெரிய அளவுல மிரட்டுற மாதிரி பயப்படுற மாதிரி வைக்கிறது தான் இன்னைக்கு பெரிய வீரம்னு நினைக்கிறாங்களே. வீரம்னாலே மீச பெருசா இருக்குதுங்கிற தப்பான நிலையில கிடையவே கிடையாது. ஆண்மையின் அடையாளம், வீரத்தின் அடையாளம் எல்லாம் பாத்தீங்கன்னா தாடியை கம்பீரமாக வைப்பதில் இருக்கிறது. தாடியை மிகவும் நல்ல அடர்ந்த நிலையில நீளமான முறையில தாடி வைப்பது சிறப்பு. அதுதான் முஸ்லிம்கள் அடையாளம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில், முஸ்லிம் இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி. அப்போ மீசையில கூட தாடியில கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அடையாளப்படுத்துறாங்க. இதுதான் முஸ்லிம்கள் வைக்கிற மீசை, இதுதான் முஸ்லிம்கள் வைக்கிற தாடி. மீசையினுடைய அளவு என்னங்க? அதாவது அவர்கள் பெருமம் எப்படி இருக்கோ அவ்வளவுதான் மீச வைக்கணும். அவங்களுடைய பெருமை எவ்வளவு இருக்கு அந்த அளவுக்கு அழகா இருந்தா போதும் மீசைங்கிறான். மீசையில இன்னும் சட்டம் சொல்லப்படுகிறது. இந்த வாய் இருக்கு பாத்தீங்களா, இந்த வாய் அளவுக்கு தான் மீசை இருக்கணும், இதுக்கு கீழே இறங்கக்கூடாது, இதுக்கு கீழே இறங்கக்கூடாது அப்படின்னு இருக்கு. தாடியோட ஒட்டி மீசை வச்சா அது பரவாயில்ல, தனியாக ஷேவ் பண்றோம் அப்படிங்கிற பொழுது மீசையெல்லாம் ரொம்ப பெருசா வைக்காம உங்க அந்த வாயினுடைய அந்த இறுதி பகுதி இருக்கு அதோட வெட்டிடுங்க, அதுதான் மீசை, அவ்வளவுதான் வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நபி அவர்கள் சொல்வார்கள், மீசையை கத்தரிங்கன்னா எப்படி கத்தரிக்கணும்னு கேட்டா இந்த உதட்டினுடைய மேல் உதட்டு வெள்ளை தெரிகிற அளவுக்கு கத்தரிச்சா போதுமானது, அவ்வளவுதான். ரொம்ப மீசைய வாயில படுற அளவுக்கு சாப்பிடும் பொழுது நாம சோட்டை சாப்பிடறோமா மீசையும் சேர்த்து கடிக்கிறோமான்னு தெரியாத அளவுக்கு அந்த மீசை முடியும் சேர்த்து வாய்க்குள்ள போகுதா இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அப்ப இந்த வாயினுடைய உதட்டினுடைய மேல் உதட்டினுடைய வெண்மை தெரிகிற அளவுக்கு வெட்டிக்கங்க அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மீசையின் நிலைப்பாடை சொல்கிறார்கள். ஒரு முடியில கூடங்க, ஒரு தாடி, ஒரு மீசை அப்படிங்கிற ஒரு முடியில கூட பிற சகோதர சமயத்தவர்களை பின்பற்ற கூடாது அப்படிங்கிறத பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ரொம்ப தெளிவா இருக்கிறான். உமர் ரலியல்லாஹு கோபப்பட்டு இருக்காங்கன்னு கூட இந்த நிலையில வருது. உமர் ரலியல்லாஹு கோபப்படுகிறார்கள் என்று வருகிறது. இமாம் அபூ நஈம் ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஹில்யத்துல் அவுலியா என்ற நூலில் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது யஸீத் இப்னு ஜரீர் என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர், ஒரு நல்ல மனிதர், ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு போய் சந்திக்கிறாங்க. சந்திச்சு அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்படின்னு கழுத்தை தூக்கி பாக்குறான். யாருப்பா சலாம் சொல்றதுன்னு பார்த்தா அதாவது ஜியாத் நிக்கிறார். ஜியாதுடைய அந்த அமைப்பை எல்லாம் பார்த்துட்டு தலையை கீழே போட்டுக்கிட்டாங்க. பதில் சலாம் சொல்லல, தலையை கீழே போட்டுக்கிட்டாங்க. வந்தவருக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா பதில் சலாம் சொல்றது வாஜிபு, வாஜிபையே விடுறாங்களா ஜனாதிபதி? அப்ப நாம ஏதோ தப்பு பண்ணி இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்ககிட்ட நெஞ்சுக்கு நேரா நிமிந்திக்கிட்டு கேள்வி கேட்க பயம். ஏன் பதில் சலாம் சொல்லல அப்படின்னு கேட்கறதுக்கு பயம். அவ்வளவு மரியாதை அந்த ஜனாதிபதியின் மீத. அப்போ நேரா அவங்க மகனார் தனக்கு தோழராக இருந்தார் ஆசிம் ரலியல்லாஹு நேரா அவற்றை போய், ஜனாதிபதிக்கு உங்க அத்தாவுக்கு நான் சலாம் சொன்னேன், பதில் சலாம் சொல்லல, என்ன பிரச்சனைன்னு தெரியல, சொல்ல மாட்டாங்களே, என்னன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்னு நேரா ஆசிம் ரலியல்லாஹு போனாங்க. ஜியாது வந்தாராமே, உங்களுக்கு சலாம் சொன்னாராமே, நீங்க இப்படி பார்த்துக்கிட்டு பார்க்காத மாதிரி சலாமுக்கு பதில் சொல்லாம இருந்துட்டீங்களாமே, என்ன காரணம் அப்படின்னு கேட்ட பொழுது ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இன்னி கத் ரஅய்து அலைஹ, அதாவது அவர் என்னை பார்க்கும் பொழுது அவற்றை நான் பார்த்தேன், தைசலான் யூதர்கள் அணியும் ஆடையை அணிந்த நிலையில் என்னிடத்தில் வருகிறார். நமக்குன்னு ஒரு ஆடை இருக்கா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? ஆடை அமைப்புகள் இப்படி இருக்க வேண்டும் என்று, வெண்ணிறை ஆடை அணியுங்கள், அதுவும் கூட அந்த ஆடையை உங்களுடைய கரண்டைக்கு கீழே அணியாதீர்கள் அப்படின்ற ஆடை அமைப்பை நபி நமக்கு கத்து தந்திருக்க. இந்த யூதர்கள் போடுவான் பாத்தீங்களா, அதுலயும் யூதர்களுடைய குருமாறு போடுவான் இல்லையா, அந்த ஆடைக்கு பேரு தைசலான ஒரு ஆடை. அந்த ஆடையை அந்த ஆளு போட்டுக்கிட்டு எனக்கு சலான் சொல்றான். அந்த ஆளு ட்ரெஸ் எப்படின்னா அவன் தைசலான ஆடையே போட்டிருக்கிறான், நான் பார்த்தேன். அடுத்து சொன்னாங்க, ஒரு ரைத்து ஷாரிபுஹு ஆஃபியல், மீசை பெரிய மீசையா வச்சுட்டு நிக்கிறான் அந்த ஆளு, எனக்கு சலான் சொல்றான். ஆடையும் சரியில்லை, மீசையும் சரியில்லை, ரெண்டும் வகை வகையா பிற மக்களை பின்பற்றுவர மாதிரி இந்த ஆளு இருந்துகிட்டு எனக்கு சலான் சொல்றான், அவனுக்கு நான் பதில் சலான் சொல்லணுமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. உடனே நேரம் ஆசிம் ரலியல்லாஹு போய் ஜியாத பார்த்து, ஏப்பா இவ்வளவு பெரிய தப்ப பண்ணிட்டு அவருக்கு சலாத்துக்கு பதில் சலாம் சொல்லலன்னு சொல்றியப்பா அப்படின்னு. அப்படியா, இந்த ட்ரெஸ் போடக்கூடாதா, இது எனக்கு தெரியாம போச்சே அப்படின்னு அந்த தூக்கி அதை வீசிட்டு, ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இப்படி மீச வளர்க்க கூடாதா, இது யூதர்கள் பழக்கமா, தெரியாம போச்சே அப்படின்னு அழகா மீசி எல்லாம் வெட்டிட்டு அழகான முறையில, அதாவது தலப்பாக எல்லாம் அணைஞ்சுக்கிட்டு அழகா மீண்டும் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அப்படி தலையை தூக்கி பார்த்தாங்க. அதே ஜியாத் வந்திருக்கிறார். உடனே எழுந்திருச்சாங்க, ஜியாத் அலைக்க சலாம் அப்படின்னு அவருக்கு பதில் சலாம் சொல்லிட்டு, இதுதான்ப்பா அழகா இருக்கு, எப்படி ஆடை இது அழகானது, மீசை இது அழகானது, இப்படி எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து இருக்கணும். யூத பையன் மாதிரியா ஆடை உடுத்துறது, யூத பையன் மாதிரியா நம்ம முடிய அமைப்பா வச்சுக்கிறது, இது தப்பா உனக்கு தெரியலையா அப்படின்ட்டு சொன்ன பிறகுதான் அவர் மாட்டிக்கிட்டாருன்னு இருக்கு. வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்கத்திலையும் நாம இப்படிதான் கடைபிடிக்கணும்னு இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமை நோன்பு வைப்பாங்க, பெரும்பாலும் திங்கட்கிழமை நோன்பு வைப்பாங்க. அதுக்கு அவங்க காரணம் கேட்டாங்க, என்ன திங்கட்கிழமை நோன்பு வைக்கல, என்ன காரணம், என்ன இப்படி கேட்டுட்ட, திங்கட்கிழமை தானப்ப நான் பிறந்தது எனக்கு சந்தோஷம் இல்லையா, என்னை அல்லாஹ் இறை தூதரா ஆக்கலானா இல்லையா, நான் இறை தூதர ஆனதுனால இந்த உம்மத்துக்கு சந்தோஷம் இல்லையா, அதனால நான் நோன்பு வைக்கிறப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப இந்த நபிமொழி திருமீதியிலே நபிமொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நாம அப்படியே கொஞ்சம் பாருங்களேன், பிறந்த நாள் அன்னைக்குன்னா கேக்கு வெட்டுனாதான் பிறந்த நாளே நம்மளை விட்டு போகுது இல்லையா? இந்த கேக்கு வெட்டுற கலாச்சாரம் யாரு முஸ்லிம்கிட்ட இருந்து வந்துச்சா? சஹாபாக்கள் இருந்து, நபிமார்கள் இருந்து, நாதாக்கள் இருந்து, இமாம்கள் இருந்து, ஆலிம்கள் இருந்து இல்ல. மேலை நாட்டு கலாச்சாரம். ஒரு பெரிய அளவுல கேக் வச்சு அதுல 4-5 பத்தி எல்லாம் பத்த வச்சு அதை அப்படியே ஊதி இல்லையா, அதை ஊதி ஹாப்பி பர்த்டேன்னு கொண்டாடி சத்தம் போட்டு கத்தி, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கேட்கிற அளவுக்கு இல்ல, பக்கத்து ஸ்டேட்டுக்கே கேட்கிற அளவுக்கு கத்தி, அந்த அளவுக்கு ஆரவாரப்படுத்தி ஒருத்தன் இன்னைக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுறான். 12 மணிக்கு ஸ்டேட் முதல்வர் கேக்கு வெட்டி கொண்டாடுறாரு, 12 மணிக்கு கேக்கு வெட்டி கொண்டாடுறாரு. அதை பேஸ்புக்லயும் வாட்ஸ்அப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டு எங்க தலைவருடைய ஹாப்பி பர்த்டே பார்த்தியாங்கிறான் இல்லையா? இப்படி போய்கிட்டு இருக்கு. மேலை நாட்டு கலாச்சாரத்துல முஸ்லீம்களுடைய பர்த்டேவும் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஆனா ரசூலுல்லாஹ் பர்த்டே எப்படி கொண்டாடுனாங்க? நோன்பு வச்சு கடைபிடிச்சாங்க, நோன்பு வச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறாங்க. யூத நசாராக்களின் கலாச்சாரம், பிற சகோதர சமயத்தவர்களின் கலாச்சாரம் நம் வாழ்நாளில் ஒரு அங்கத்தில் கூட வந்துவிடக் கூடாது என்பதில் நபி அவர்கள் மிகுந்த கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள்.
பிறந்த நாளைத்தான் இப்படி கொண்டாடுறான் நம்ம ஆளுன்னு பார்த்தா இல்ல, கல்யாண நாளையும் கொண்டாடுறானே. கல்யாண நாள ரசூல்லா எங்கேயாவது கொண்டாடி இருக்கிறாங்களா? ரசூலுல்லா கிட்டத்தட்ட 11 கல்யாணம் பண்ணினாங்கன்னு வருது இல்லையா? 11 மனைவிமார்களோடு வாழ்ந்திருக்கிறார்கள். ஒரு கல்யாண நாளை கூட கொண்டாடுனதா தெரியாது. பெரும்பாலான மக்களுக்கு கதீஜா அம்மாவோட எப்ப கல்யாணம் தெரியாது, ஆயிஷா அம்மாவோட, சவுதா அம்மாவோட, அதே போல 11 மனைவிமார்கள் பேரை சொல்லி யாரோட எப்ப கல்யாணம் அதெல்லாம் பெருசா தெரியாது இல்லையா? வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள் வேறு, பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு நாம அந்த கல்யாண நாளை கொண்டாடுறதுல இருக்குத, அன்னைக்கு பார்த்து பட்டு புடவை எடுக்கிறதெல்லாம் சில இடங்கள்ல மண்டபத்தையே அவன் புக் பண்றான், பிரியாணி போடுறான், கல்யாண நாளை கொண்டாடணும். தனக்கு கொண்டாடாட்டி கொண்டே விடுவான். அந்த மாதிரி மனநிலையில இன்னைக்கு கல்யாண நாளை கொண்டாடுற கலாச்சாரம் போயிடுச்சு. பிறந்த நாளை கொண்டாடுறான், கல்யாண நாளை கொண்டாடுறான். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி அதாவது அதுக்கு ஒரு பேரை சொல்லி கொண்டாடுறான். என்னென்னமோ கொண்டாட்டங்கள் எல்லாம் இருக்குது. மார்க்கெட் இந்த கொண்டாட்டங்களே இல்ல. இது எல்லாம் மேலை நாட்டு சரக்குன்னு விளங்கிட்டா நம்ம அதுல இருந்து ஒதுங்கிக்கலாம். இது எல்லாம் மேலை நாட்டு சரக்கு. இந்த கொண்டாட்டங்கள் மார்க்கத்தின் பார்வையில அறவே கிடையாது, கூடாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த ஆஷூரா தினம் அதைத்தான் சொன்னது. நீங்க இபாதத்தாக நோன்பு வச்சா கூட யூத நசாராக்கு ஒப்பாயிராதீங்கன்னு சொன்னா பாவ காரியங்களை என்னன்னு சொல்றது? அட நோன்புல கூட பிற மக்களுடைய கலாச்சாரம் வந்துடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்திருக்கிறாங்களே, அவ்வளவு உஷாரா இருக்குன்னு நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்களே. அதாவது ஜனாதிபதிகள் காலம், அன்னைக்கு இருந்த காலத்துல ரசூலுல்லாஹ் காலம், அதற்கு பின்னாடி வந்த உங்களுடைய காலங்கள் எல்லாம் போருக்கு போனா எதிரியினுடைய தலைவர்களை அல்லது அதனுடைய குருமார்களை பிடித்தால் தலையை வெட்டி ஆட்சியாளருக்கு முன்னாடி கொண்டாந்து வைப்பாங்க. அப்படி ஒரு கெட்ட பழக்கம் அன்னைக்கு மக்கள்கிட்ட இருந்துச்சு. அதுவும் குறிப்பா ரோமர்கள்ட்ட இருந்துச்சு, பாரசீகர்கள்ட்ட இருந்துச்சு, அந்த பழக்கம் இருந்துச்சு. அந்த பழக்கத்தின் அடிப்படையில அபூபக்கருடைய ஆட்சி காலம், ஷாம் நாட்டினுடைய ஒரு பகுதிக்கு முஸ்லிம்கள் போருக்கு போறாங்க. போருக்கு போய் குறிப்பிட்ட அந்த பகுதியினுடைய ஆட்சி, அந்த எதிரிகளை எல்லாம் பிடித்து அதுல இருந்த மத குருமார் ஒரு ஆள் இருந்தான், பன்னான் அப்படின்னு அந்த ஆள் பேரு. அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க. இவன் தான் அதாவது ரோமர்களுடைய குரு, இவன் தான் அப்படின்னு பிடிச்சு அவனை தலையை வெட்டி ஷாம்ல இருந்து அங்க இருந்து அந்த தலை மதீனாவுக்கு வருது. மதீனாவுக்கு வந்து அபூபக்கருடைய அந்த ஆட்சி பீடத்துல கொண்டாந்து உட்கார வைக்கப்பட்டு பன்னாலே நாங்க வெட்டிட்டோம்ல அப்படின்னு சொன்னான். கடுமையாக கோபப்பட்டார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. ஒரு வார்த்தை சொன்னார்கள், இந்த தலை வெட்டுவதில் கூட யூத நசாராக்களை நீங்கள் பின்பற்றலாமா? இது யூத நசாராக்களின் பழக்கமா இல்லையா? இது ரோமர்களின் பழக்கம், அதாவது பாரசீக மக்களின் பழக்கம், இது முஷ்ரிக்கீன்களின் பழக்கம். அவர்களை சிறைபிடிக்கலாம் அல்லது வெட்டி வீழ்த்தலாம். அவர்களை தலையை இரக்கமில்லாமல் அறுத்து கொண்டு வந்து மக்களுக்கு மத்தியிலே வைத்து தன் வீரத்தை வெளிப்படுத்துவதா? இது இரக்கமற்ற செயலாக தெரியவில்லையா? இது யூத நசாராக்களின் பழக்கமாக உங்களுக்கு தெரியவில்லையா? மீண்டும் இது போன்ற பழக்கம் முஸ்லிம்களுக்கு வரவே கூடாதுன்னு ஷாம் நகரத்தினுடைய ஆளுநருக்கு கடிதம் எழுதி கடுமையாக கண்டித்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு என்பதாக வரலாற்று நூல்களில் இந்த செய்திகள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வாழ்க்கையினுடைய எந்த இடத்திலும் கூட, போர் நிலையில் கூட யூத நசாராக்களை பின்பற்றி விடக்கூடாது. வாழ்க்கையினுடைய எந்த சூழ்நிலையும் பின்பற்றி விடக்கூடாது. அப்படிங்கிறதுல முஸ்லிம் சமூகம் தன்னும் கருத்துமாக இருந்திருக்கிறது என்பது நமக்கு இன்றைக்கு கவனத்திற்கு உட்பட்டதாக வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் போருக்கு போறாங்க. ஹுனைன் போருக்கு போற இடத்துல அதாவது ராத்துல் அன்வார் அப்படின்னு ஒரு மரம், அது முஷ்ரிக்கீன்கள் புனிதமாக வழிபட்ட ஒரு மரம். முஷ்ரிக்கீன்கள் அந்த வழியா போனாங்கன்னா அந்த மரத்தை சுத்தி வந்து அந்த மரத்துல கொஞ்ச நேரம் படுத்து ஓய்வு எடுத்துட்டு அதை ஒரு கடவுள் மாதிரி நினைச்சுக்கிட்டு போன காலம் இருந்துச்சு. அப்ப ஹுனைனுக்கு போருக்கு போகும்பொழுது புதுசா முஸ்லீமான சில முஸ்லீம்கள் நேரா ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், இதோ தாத்துல் அன்வாத் இருக்குதே, அதாவது முஷ்ரிக்கீன்கள் வழிபடுறதுக்கு ஒரு மரம் இருக்குதே, ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு மரம் இருக்குதே, புனித மரம் இருக்கு, அப்படி நமக்கு ஒரு மரத்தை ஏற்பாடு பண்ணுங்களேன். எப்படி நமக்கும் அப்படி ஒரு மரத்தை ஏற்பாடு பண்ணுங்களேன் அப்படின்னு அந்த புது முஸ்லிம்கள் சொன்னாங்க. அப்பதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னப்பா இது மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் மாதிரி கேள்வி கேக்குறீங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் அப்படிதான் ஃபிரௌன்ட்ட இருந்து வெற்றி வாகை சூடி
அந்த அவன் இருந்து தப்பிச்சு வந்து அப்படியே டிராவல் பண்ணி பயணம் பண்ணி போய்கிட்டே இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காளமாட்டை வச்சு வணங்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள இந்த மூசா கூட்டம் பார்த்துட்டு மூசாட்ட கேட்டாங்க, மூசா நாம திரோட் இருந்து வெளியே வந்துட்டோம், நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு, இந்த அங்க ஒருத்தன் வணங்கிக்கிட்டு இருக்கான் பாரு, அந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு வணங்குறதுக்கு எதையாவது அவனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்களா இல்லையா? அந்த மக்கள் மாதிரி ஷிர்க்கு செய்யறதுக்கு, ஷிர்க்கு ஒழிக்க வேண்டிய என்னிடத்துல ஒரு மரத்தை கேட்கிறீர்களா, இது என்ன கூட்டா இருக்குது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தையை சொன்னாங்க. லதர்கபன்ன சுன்னத மன் கான கப்லகும், உங்களில் சிலர் முன் சென்ற மக்களின் வழிமுறையை நீங்கள் கடைபிடிக்காமல் இருக்க மாட்டீர்கள், இது அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு நம்ம ஆள்கிட்ட அந்த பழக்கம் இருக்கா இல்லையா? இன்னைக்கும் பழக்கம் இருக்கா இல்லையா? இந்த ஆஷூரா தினத்துல ஷியாக்களுடைய வழிமுறையை முஸ்லிம் சமூகம் கடைபிடிக்குதா இல்லையா? தீ மிதிக்கிறது இன்னைக்கு பார்த்தா கூத்தா நடக்குது. தீ மிதிக்கிறது புனிதம் நினைக்கிறானே முஸ்லிம் நினைக்கிறான். அதாவது பிற சகோதர சமயத்தவர்கள் நான் எங்க கடவுளுக்கு நேர்ந்துகிட்டு தீ மிதிக்கிறேங்கிறாங்க, அவங்க கொள்கை, அதை நம்ம விமர்சனம் செய்யவே கூடாது, அது தப்பு. ஆனா அதை பார்த்து நம்ம ஆளு முஹர்ரம் அன்னைக்கு தீ வளர்த்து அதுல ஓடுறான், யா ஹுசைன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தடன்னு ஓடுறான். இது எந்த வகையான பழக்கம்? இது எந்த வகையான நேர்ச்சை? அப்ப பிற சகோதர சமயத்தவர்களின் பழக்கத்தை நாம மார்க்கமா கடைபிடிக்கிறோமே. ரசூலுல்லாஹ் இதைத்தானே அன்னைக்கே சொல்லிட்டு போயிட்டாங்க. எப்ப உங்கள சில பேர் வருவான், அத மார்க்கத்தின் பார்வையாலே மார்க்கத்தின் போர்வையை பொத்திக்கிட்டு மார்க்கத்தின் சாயம் பூசிக்கிட்டு பிற சகோதர சமயத்தவர்களுடைய கொள்கைகளை எல்லாம் கடைபிடிப்பான், பழக்கங்களை எல்லாம் கடைபிடிப்பான் என்று சொன்னார்களே. இன்று யதார்த்தம் நடக்கிறதா இல்லையா? அவங்க என்ன எடுக்கிறாங்க, அதாவது பஞ்சா எடுக்கிறாங்க, அது அவங்களுடைய கொள்கை கோட்பாடு. நம்பால அதை செய்யறானே. இன்னைக்கு ஆஷூரா தினத்துல முஸ்லிம்னு சொல்லிக்கிட்டு பஞ்சா எடுக்கிறான், முஸ்லிம்னு சொல்லிக்கிட்டு தீ மிதிக்கிறான், முஸ்லிம்னு சொல்லிக்கிட்டு அதாவது விரலுக்கு மத்தியில பிளேடு மாதிரி ஆயுதத்தை வச்சு நெஞ்சில சடார்னு அடிச்சுக்கிட்டு ரத்தத்தை ஓட விட்டுக்கிட்டு தெருவுல ஊர்வலமா போறான். அவன் பஞ்சா எடுக்கிறங்கிற பேர்ல 5 விரல் மாதிரி வச்சுக்கிறான். இன்னைக்கு போய் திருவள்ளிக்கணிக்குள்ள போய் பாருங்களேன், மண்ணடிக்குள்ள போய் பாருங்களேன், மவுண்ட் ரோட்டுக்குள்ள போய் பாருங்களேன், எங்க எல்லாம் ஷியாக்கள் அவர்களுடைய சார்ந்த கொள்கை உள்ள அடர்த்தியாக இருப்பார்களோ அங்கே பஞ்சா எடுக்கும் மோசமான நிலையை பார்க்கலாம். அந்த பஞ்சாவில கூட பேர் வச்சிருக்கான். அந்த 5க்கு என்னப்பான்னு கேட்டா, 1 ரசூலுல்லாஹ், அடுத்து அலி, அடுத்து ஃபாத்திமா, அடுத்து ஹசன், அடுத்து ஹுசைன் அப்படின்னு முடிச்சிடறான். இது எவ்வளவு பெரிய தப்பு! இதை எதிர்த்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேராலே பஞ்சா எடுக்கிறான். அது கூடாது என்றார்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள் பேராலே பஞ்சா எடுக்கிறான். இந்த ஷிர்க் நினைக்கிறான், ஆளாக மாட்டேன் என்றார்கள் ஃபாத்திமா அவர்கள் பேராலே பஞ்சா எடுக்கப்படுகிறது. இந்த ஷிர்க்குக்கு எதிராக போராடி உயிர் நீத்தவர்கள் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா, அவர்கள் பெயராலே இன்று பஞ்சா எடுக்கிறானா இல்லையா? இது எல்லாம் பிற சகோதர சமயத்தவர்களின் கலாச்சாரத்தை, அவர்களுடைய இபாதத்தை ஒப்பித்தோடு இதை செய்கிறானா இல்லையா? இது எல்லாம் எவ்வளவு பாதக செயல். இன்னும் சொல்ல போனா ஆஷூரா தினத்துல இந்திய கவர்மெண்ட் லீவு விட்டது இல்லையா? ஏன்? இந்த முஸ்லிம் சமூகம் நோம்பு கேட்டுங்கிறனாலயா? கிடையவே கிடையாது. இந்த லீவு நேற்றுக்கு இன்னைக்கு ஆரம்பிச்ச லீவா? கிடையவே கிடையாது. வெள்ளக்காரன் காலத்துல இருந்து ஆஷூரா தினம் பப்ளிக்கா லீவு விடப்படுகிறது. காரணம் என்ன? யோசிக்கணும். அதாவது வெள்ளக்காரன் காலத்தில் அரசு உத்தியோகத்தில் ஷியாக்கள் நிறைய இருந்தார்கள். ஷியாக்களை, தன் கவர்மெண்ட் வேலை செய்யும் ஷியாக்களை மகிழ்ச்சி படுத்துவதற்காக வெள்ளக்காரன் ஆஷூரா தினத்தில் லீவு விட்டான். இன்று வரை அது தொடர்கிறது. அப்ப இந்த லீவு கூட கவர்மெண்ட் கொடுக்கிற லீவு முஸ்லிம் சமூகம் நோன்பு இருக்கட்டுங்கிறதுக்காக அல்ல, ஷியாக்கள் அனுஷ்டிக்க வேண்டிய அந்த அனுஷ்டானங்களை கடைபிடிப்பதற்காக லீவு விடப்படுகிறது என்பது இன்று நமக்கு கவனத்திற்கு உரியது. அப்ப இது போன்ற பிற சகோதர சமயத்தவர்களுடைய கலாச்சாரம் என்பது நம்முடைய மார்க்கத்திற்குள்ளாக, நம் வாழ்முறைக்குள்ளாக எந்த வகையிலும் வந்துவிடக் கூடாது என்பதில் அதிகப்படியான கவனம் தேவை. இதெல்லாம் ஷியாக்களுடைய கொள்கை என்று சாதாரணமாக இருந்து விட முடியாது. கிராமங்களில், அதாவது முஸ்லிம்கள் கலிமா சொன்னவர்கள் 5 வேளை தொழுபவர்கள் இதை செய்கிறார்கள், பாமரர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். இன்னைக்கு மாவிளக்கு ஏத்துறதும்
தீ மிதிக்கிறதோ, அதாவது துக்கத்தை கடைபிடிக்கிறதோ, கருப்பு ஆடை பூசி உடுத்தி கொள்றதோ, இது எல்லாம் மார்க்கத்துல கிடையவே கிடையாது. அதாவது முஸ்லிம் கொள்கைக்கு அப்பாற்பட்டது. இதையெல்லாம் விளங்கி ஆஷூராவை நாம் கடந்து போக வேண்டியிருக்கிறது. ஆஷூரா தினம் சொல்லக்கூடிய செய்தி, பிற சகோதர சமயத்தவர்கள் கொள்கைகளை கடைபிடிக்காது, யூத நசாராக்கள், முஷ்ரிக்கீன்கள், முனாஃபிக்கீன்கள் கொள்கை கடைபிடிக்காது, மாறாக அவர்களுக்கு மாற்றம் செய்து பழகு. அதனால் ஆஷூரா இன்றைய தினத்தில் இன்றைக்கு நோம்புவை, நேற்று சேர்த்து நோம்பு வைத்து விடு, முடியவில்லையா நாளைக்கு சேர்த்து நோம்புவை, பிற 9, 10 நோம்புவை அல்லது 10, 11 நோம்பு வைத்து இதில் மாற்றம் செய்து அல்லாஹ்வுக்கு நன்றியை வெளிப்படுத்தி என்று மார்க்கம் சொல்கிறது. வல்லோன் அல்லாஹ் தஆலா வகுத்து தந்த மார்க்கத்தை முறையாக கடைபிடிக்கும் பாக்கியத்தை இறைவன் நமக்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.